ஹாய் மக்களே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்து யாதவ் நாயக்கர் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து முதல் மனம் இல்லைங்க, மறுமணம் ஆண்கள் வரன் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. சென்னையில் வந்து ஒரு அருமையான கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் எக்ஸலில் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஊருன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம். இப்போ வந்து அங்கே வேலை கிடைச்சிருக்கனால அவர் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம், லக்னம்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். அதே மாதிரி இவர் கூட பிறந்தது 4 சகோதரிகள், 4 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு பெண் பிள்ளைகள். இவர் மட்டும்தான் ஆண் வரன் பார்த்தீங்கன்னா. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி இவரும் ஜாதி தடையிலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் தான் இருக்காங்க. இவங்க வந்து அங்கே சென்னையில் ஜாப் கிடைச்சிருக்கனால சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சென்னையிலே எங்களுக்கு பெண் கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை வேறு எங்கே கிடைச்சாலும் ஓகே, சென்னை வரத்துக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருந்தால் யாராக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அருமையான ஃபேமிலி தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவைங்க, டைவர்ஸ் ஆனவங்க, இந்த மாதிரி தான் அவர் எதிர்பார்க்குறாரு. குழந்தைங்க மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாரு. இவர் யாதவ நாயக்கருங்கிறனால எனக்கு வந்து ஜாதி தடையில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து உட்பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு. இந்த வரணை பிடிக்குங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம சேனலில் வர நம்பர் கான்டாக்ட் பண்ணி மேலும் உங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.